வணக்கங்க. 6/4/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவும் 2 நிமிட பதிவாக தான் இருக்கும். அந்த 2 நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க. காலம் தாழ்ந்து நீங்கள் சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளையும் எங்களால் விற்க முடியாமல் போயிடுதுங்க. அதனால ஒவ்வொரு பதிவுலையுமே அதை மீண்டும் விளக்கமாக நம்ம சொல்லிகிட்ருக்குறோங்க. இன்றைய விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பால் மயிலை மாடுங்க. நல்ல குணம்ங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் பால் கண்ணுக்கு போக கறக்குங்க. 7 மாதம் சினைங்க. கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், கால் அணைக்காமையும் கறக்கலாமுங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, பால் மயிலை மாடுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ஆலம்பாடி ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல குணம், நல்ல கறவை திறன் வருங்க. நல்ல திமிழ் அமைப்புங்க, ரெட்டை திமிழுங்க. தவிடு தண்ணி எவ்வளோ வச்சிங்கனாலும் அந்தளவு குடிக்குங்க. ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் பால் சாதாரணமாக கறக்கக்கூடிய மாடு. செனைக்கு உத்தரவாதம், நாட்டு கன்று போடும். கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும். 4 காம்பில் பால் வருங்க. ஆலம்பாடி மாடு 3வது ஈத்து 7 மாத செனை. கால் அணைக்க வேண்டியதில்லை. 4 to 5 லிட்டர் கறவை கண்ணுக்கு போகவே கறக்கக்கூடிய மாடு. அதிகபட்சம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 நாளுக்கு உள்ளே கன்று போட்டுருங்க. நம்ம 7 மாதம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா செனைக்கு வந்து ஒரு 8 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 7ங்கிறது குறைவாக சொல்லியிருக்கிறோம். நல்ல குணமான மாடு. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. நல்ல குவாலிட்டியான மாடு வேணும், பால் மயிலையில் வேணும், சுழி சுத்தமாக வேணும், அதிக கறவை திறன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க கிரு கன்று, கிடாரி கன்றுங்க. நல்ல குவாலிட்டியான கன்றுங்க. கிர்ரும் சாகிவாலும் கிராஸுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, நல்ல பால் வர்க்கங்க, தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க. கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா 10 மாதங்கள் ஆகுதுங்க. கிர்ரும் சாகிவாலும் கிராஸுங்க கன்று நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. லோக்கலில் இருந்தது தானுங்க. தாய் மாடு நல்ல கறவை திரண்டக்கூடிய மாடுங்க. போன ஈத்து நம்ம தான் கொடுத்தோம். 10 மாதமான வட இந்திய கன்று, கிடாரி கன்று. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது. நல்ல தொப்புள் இறக்கத்தோடு இருக்குது. காம்புகள் நல்ல ஊர்ஸாக இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. 10 மாதம் வட இந்திய கன்று, கிடாரி கன்று. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க. முதல் ஈத்துங்க. 9 மாதம் சினைங்க. வட இந்திய சினையூசி போட்டிருக்குதுங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் வந்து 10 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்க. இந்த மாட்டினுடைய லைனேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்தில் எடுத்ததுங்க. ஊட்டி மேட்டுப்பாளையம் பக்கத்தில் எடுத்தது. அவங்க வட இந்தியாவில் போய் எல்லா மாடுகளையும் லைனேஜ் மாடுகளாக தேர்வு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு பண்ணை நடத்திட்டு இருந்தாங்க. அதிலிருந்து கன்றுகளாக நம்ம பிரித்து வாங்கி வேற ஒரு இடத்துல கொடுத்துருந்தோம். அவங்க வளர்த்தி செனை பண்ணி நிறை செனையாக்கி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து எடுத்த மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைச்சனிலேயே ஒரு 5 கறந்துருக்குதுங்க. அந்த மாதிரியான லைனேஜ் தான் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க வச்சுருக்கிற காலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 லிட்டர் கறக்கூடிய தாய் மாட்டிலேருந்து பிரித்து எடுத்த காலை தான் அவங்க வந்து இனச்சேர்க்கைக்காக பயன்படுத்தினாங்க. அவங்க பண்ணையில் இருக்கிற எல்லா மாடுகளுமே குறைஞ்சபட்சம் 12, அதிகபட்சம் 18 லிட்டர் கறக்கூடிய மாடுகளாக தான் இருந்ததுங்க.
அதுலேருந்து கண்ணுக்குட்டியை எடுத்து இப்போ செனை பண்ணி நிறை சென்னையில் இருக்குதுங்க. 6 பல்லுங்க, இன்னும் 2 பக்கம் சிறுபல் நிற்கிதுங்க. 9 மாதம் சினைங்க. வட இந்திய சினை ஊசி போட்டிருக்குதுங்க. 10 நாள் டைம் இருக்குதுங்க ஊசி போட்டதில். அதுலேருந்து ஒரு 5 நாள் முன்ன பின்ன ஆகலாமுங்க. நல்ல குணம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தலையீத்து கிர்மாடு நல்ல ப்ரீடு குவாலிட்டியும் அதே சமயம் நல்ல கறவை திறன் இருக்கிற லைனேஜ்லேயும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கலாம், வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. 6 பல்லு, தலையீத்து, 9 மாதம் சினை, வட இந்திய சினையூசி போட்டிருக்குதுங்க. நாட்டுக்கண்ணு போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, 6 பல்லில் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணித்தரோம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையின் மூலமாகவும் அனுப்பி கொடுக்குறோங்க. ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க. விளக்கம் திருப்தியாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க, பர்கூர் மாடுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க, அதே சமயம் நல்ல கறவை திறனும் இருக்கக்கூடிய மாடுங்க. இதற்கு முன்னாடி வச்சுருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கும் சேலம் மாவட்டத்துக்கும் இடையில அவங்க வளர்த்திட்டு இருந்தாங்க. கறவை வந்து ரெண்டும் அந்த மாதிரி 4 லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறந்துருக்குறாங்க. ஈத்து 3ஆம் ஈத்து பர்கூர் மாடுங்க. கறவைக்கு வந்து கால் அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாம். 4 லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க. 7 மாதம் சினை நிறைவு. சினை பார்த்தாச்சுங்க, நம்ம வீட்டில் கால்நடை மருத்துவர் வச்சு பார்த்தாச்சுங்க. பர்கூர் மாடு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில், அதே சமயம் நல்ல குணவனமாக, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி, சுழி சுத்தமாக, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நல்ல கொம்போட்டமுங்க, நல்ல திமிழ் அமைப்புங்க, நல்ல உடல் அமைப்பு. மாடும் நல்ல பெருவட்டான மாடுங்க. சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல உருவத்துலையும் நல்ல தெளிவாக இருக்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. 3ஆம் ஈத்து பர்கூர் மாடு, 7 மாத செனை, பால் வந்து 2+2 4 லிட்டர் இருக்குங்க. நம்ம பாரம்பரிய நாட்டு மாட்டு இனங்களான இந்த மாதிரியான பர்கூர் மாடுகள்லாம் ரொம்ப அப்பப்போ தான் ரேர் கலெக்ஷனாக தான் வருங்க. அதுவும் லோக்கலில் இருந்த மாடு, நல்லா கறந்த மாடுங்க. நாட்டுக்கண்ணு போடுங்க, 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்தும் செக் பண்ணி வாங்கிக்கலாம். விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க. செனை நம்ம வீட்டில் கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணி தான் நம்ம வந்து பதிவாக போட்டிருக்கிறோம். இது 4 மாத செனையில் நம்மளுடைய நண்பர் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அவங்க மீண்டும் ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மகிட்ட திருப்பி ஒரு 3 மாதம் கழித்து கொடுத்துருக்குறாங்க. 7 மாதம் சினைங்க. செனைக்கு உத்தரவாதம் உண்டுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி கிராஸ் கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதங்கள் ஆகுதுங்க. ரெட் சிந்தி கிராஸ் கிடாரி கண்ணு, சுழி சுத்தமான கண்ணுங்க. ஆனால் ரெட் சிந்திலே வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கண்ணுங்க. காம்புகள்லாம் கருப்பாக இருக்குங்க, காது உள்மடல் கருப்பாக இருக்கும். செவலையில் காராம்பசுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான டைப் கண்ணுங்க. 12 மாதம் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. மூக்கு குத்தி இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். 12 மாதங்களான சுழி சுத்தமான ரெட் சிந்தி கிராஸ் கிடாரி கன்று. விற்பனை விலை 19,000 ரூபாய். காம்புகள் 4 கருப்புங்க. காது உள்மடல் கருப்பு, மேல்நாக்கு கருப்பு. செவலையில் காராம்பசு, வட இந்திய கிராஸ் கிடாரி கண்ணுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நீத்துங்க, மயிலை மாடுங்க, 7 to 8 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு நம்மகிட்ட வந்து இப்போ 1 மாதம் ஆயிடுச்சுங்க. நல்லா தீவனம் தண்ணி குடிச்சு மாடு நல்லா தெளிஞ்சிடுச்சுங்க. வந்தோடனே குடல் புழு நீக்கம் பண்ணோம். மாடு இந்த ஒரு 30 நாளில் நல்ல கறிப்பிடித்தம் ஆயிடுச்சுங்க. ரெண்டாம் நீத்துங்க, 7 to 8 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடு. தலைச்சனில் 1.5 கறந்துருக்குதுங்க. இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க. விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. ரெண்டாம் நீத்து மாடு வேணும், 7 to 8 மாதம் சென்னையில் வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். தலையீத்தில் 1.5 3 லிட்டர் கறந்துருக்குதுங்க. பல் இப்போ தான் 6 பல்லிருந்து கடை பல்லுங்க. விற்பனை விலை 35,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. மடி உடல் எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவி பார்த்துக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க, பெருங்கூட்டு, வெளாரக்கொம்பு, காங்கேயம், செவலை மாடுங்க. 1 நாள் ஆன செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். ரெட்டத்திமிழ், ரெட்டநாடி உடம்பு, வெளாரக்கொம்பு, கண்ணு கிடாரி கண்ணு, பல்லு கடைமுளைப்பு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. புது இடம் புது சூழல்னு கூட நீங்கள் பாட்டப்பட வேண்டியதில்லை. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறந்துக்கிறதுக்கு தெளிவான கண்ணுங்க. கண்ணும் டாப் கிளாஸ்க்கான கண்ணு கிடாரி கண்ணுங்க. மூணாவது ஈத்து செவலை மாடு, 1 நாள் ஆன செவலை கிடாரி கண்ணோட, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக பீச்சுங்க. மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க. இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்தது. வந்தோன்னையுமே நம்ம வீடியோவாக பால் கறக்கிறோம். எந்த பாட்டம் பயம் எந்த தொந்தரவும் இல்லைங்க. செவலையில் இந்த மாதிரியான நல்ல பெருவெட்டு மாடுகள் விற்பனைக்கே வர்றதில்லைங்க. அப்படியே வந்தாலும் 1-2 தான் நம்மளால் கொண்டு வர முடியுது. உங்களுக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் செவலை மாடு வேணும், கிடாரி கண்ணோட வேணும், இளம் பொருளாக வேணும், கால் அணைக்காத மாடாக வேணும், பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரம் 3 முடிவால் மடியில் இருக்குங்க. 2 தெளிவாக பீச்சிட்டு கண்ணுக்கு விடலாம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு மற்ற விவரங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க. தரமான செவலை மாடு, வெளாரக்கொம்புல பெருவெட்டான மாடுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நீத்துங்க காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸ் மாடுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கண்ணு கிடாரி கண்ணுங்க. தார்பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணு. கண்ணுக்கு 3 மாதம் நிறைவாயிருச்சுங்க, 90 நாட்கள் ஆயிடுச்சு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 2.5 சாயங்காலம் 2 4.5 லிட்டர் பால் கறக்குதுங்க. மாடு இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் போடலைங்க. ரெண்டாம் நீத்து காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸ் மாடு 3 மாதமான தார்பார்க்கர் சினையூசியின் மூலமாக பிறந்த கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு இப்போதைக்கு 2.5யும் 2 கறந்துட்டுருக்குது. பூங்காம்பு நல்ல தமிழ் அருமையான தமிழ் அமைப்புங்க. உங்களுக்கு காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸ் மாடு 90 நாளில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. பால் நல்ல எறும்பாலாட்டு நல்ல டைட்டாக இருக்குங்க. பால் வற்றும்போது மாட்டை நல்லா பக்குவமாக வச்சுருந்திங்கன்னா மாடே குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய்க்கு விற்குங்க. கண்ணுக்குட்டி இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு பால் வற்றும்போது குறைஞ்சபட்சம் 10,000 அதிகபட்சம் 5,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. பால் தேவை கருத்தில் கொண்டு இன்னொரு 3 மாதம் 2 மாதம் பால் தேவைக்கு மாடு வேணும், பொறுமையான மாடாக இருக்கணும், இல்லை பால் நல்லா எறும்பாலாக டைட்டாக இருக்கிற மாடாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற குவாலிட்டியான மாடுங்க. ரெண்டாம் நீத்து பல்லு கடைமுளைப்பு காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸ் மாடு. இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்து நம்ம சினையூசியோ காலையோ சேர்த்திக்கலாமுங்க. 90 நாள் ஆயிடுச்சுங்க கண்ணுக்கு. இந்த மாதிரியான மாடுகள் கண்டிப்பாக நெட்டி தான் கறக்குங்க. இன்னொரு 2 மாதம் கறந்துட்டு கூட நம்ம வந்து காலைக்கோ சினையூசியோ நம்ம போட்டுக்கலாமுங்க. அதுக்கப்புறமும் ஒரு 4 மாதம் பீச்சுங்க. இதிலிருந்து குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் பீச்சுறது நம்ம கையில் தான் இருக்கா. நம்ம பக்குவமாக வச்சுருந்தா அந்த கறவையை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு விவரங்களை கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க.